முத்தழகு கொண்டு வந்த சாப்பாட்டில் அப்படியே விஷத்த கலக்குறாங்க. ரெஜினா கீழே போயிருக்காரு சூசன் தண்ணி கொண்டு வரதுக்காக. தண்ணி எடுத்துட்டு மேலே வராரு. கலந்து முடிச்சுட்டாங்க. தண்ணி இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. வாங்கிக்கிறாங்க. சரி சரி நீ போ நீ போ நீ போய் முத்தழகு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு போகிறாரு. இந்தாங்கம்மா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கொடுக்குறாரு. இல்லை இல்லை எனக்கு இவ்வளோ சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. இல்லைம்மா கொஞ்சமாவது சாப்பிடுங்க, கரெக்டாக நேரத்துக்கு நல்ல சாப்பாடு உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா குழந்தை எப்படி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சூசன் சொல்கிறாரு. இல்லை இல்லை பரவாயில்ல, எனக்கு இவ்வளோ சாப்பாடு வேணா, நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தெரியாமல் கைப்பட்டு அப்படியே சூசன் சாப்பாட்டை கீழே தள்ளி விட்டுட்டாரு. ஐயோ என்னம்மா, நான் எடுத்துகிட்டு வந்த எல்லா சாப்பாடும் கொட்டிடுச்சு, அந்த ரெஜினா அம்மா தான்மா பார்த்தாங்க, அதனால தான்மா உங்களுக்கு நல்ல சாப்பாடே கொடுக்க முடியல அப்படின்னு சூசன் சொல்கிறாரு முத்தழகிட்ட. உடனே முத்தழகு சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, இங்கே வேறு சாப்பாடு இருக்குது, கொஞ்சம் அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. சரிம்மா நான் இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துக்கிட்டு போகிறாரு. உள்ள டென்ஷனாக இருக்காங்க ரெஜினா. ஐயோ கடவுளே, சாப்பிட்டாலா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. நான் முத்தழகு சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது சாப்பாட்டில் விஷத்தை கலந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற, அதுக்குள்ளே இதை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. ஆமாண்டி, இதெல்லாம் ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது, உடனே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. அம்மா இந்நேரம் சாப்பிட்டுருந்தா என்னம்மா இருக்கும், சாப்பிட்ருக்கலாம் இல்லையான்னு தெரியல, அதை செக் பண்ணால் தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெஜினா. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா போகாதம்மா மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாயை மூடு, நீ அமைதியாக இருக்காத, லாக் பண்ணிவிட்டு ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. போயிட்டு உடனே அப்படியே பார்க்குறாங்க. என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. அப்படியே அந்த பிளேட்டை பார்க்குறாங்க. எல்லாம் காலி ஆகிருக்கு. அப்பா முத்தழகு எல்லா சாப்பாடும் சாப்பிட்டுட்டா போல இருக்குது, இன்னியோட கதை முடிஞ்சுது, எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வராங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. முத்தழகு நான் கொடுத்த எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா, அதில் எல்லாமே நான் விஷம் கலந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. என்ன ஐயோன்ற, உன் வாழ்க்கையே போக போது, அவளுக்கு நீ பாவம் பார்க்குறியா அப்படின்னு